நண்பர்களே, நீங்கள் SIR 2026க்குள் உங்கள் கணக்கெடுப்பு படிவத்தை போட்டிருந்தீங்கன்னா இப்போ அதுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியே வந்துடுச்சு. அதனால எல்லாருமே தங்களோட பெயர் அந்த பட்டியல்ல இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்கள் பெயர் அந்த பட்டியல்ல இல்லைன்னா உடனே சில விஷயங்களை செய்ய வேண்டிய நிலை வரும். அதுக்காகத்தான் இந்த வீடியோல புதிய வரைவு வாக்காளர் பட்டியலை எப்படி டவுன்லோட் பண்றது, அதுல உங்கள் பெயரை எப்படி பாக்குறது, அப்புறம் பெயர் இல்லைன்னா அடுத்தது என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் சிம்பிளா சொல்ல போறேன். முதல்ல உங்கள் மொபைல் இல்ல கம்ப்யூட்டர்ல எந்த பிரவுசரையும் ஓபன் பண்ணுங்க. அப்புறம் சர்ச் பாக்ஸ்ல வோட்டர்ஸ் ECIன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே அரசு சம்பந்தமான அதிகாரப்பூர்வ வெப்சைட் உங்க முன்னாடி வரும். இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ள போனதும் SIR சர்வேக்கு பிறகு வந்த புதிய வரைவு வாக்காளர் பட்டியலை நாம டவுன்லோட் பண்ணணும். அதுக்காக அந்த பேஜ்ல கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணினா டவுன்லோட் எலக்டோரல் ரோல்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். அதையே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அதுல முதல்ல உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு, உதாரணமா தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அந்தமான் நிக்கோபார், உத்தரப்பிரதேசம், இதுல எது வருதோ அதையே செலக்ட் பண்ணுங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் இயர் ஆஃப் ரிவிஷன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுல 2026ன்னு செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணினதும் SIR வரைவு பட்டியல் ஆப்ஷன் காட்சியில வரும். இங்க ரோல் டைப்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல இப்போ நாம டிராஃப்ட் லிஸ்ட்டை மட்டும்தான் டவுன்லோட் பண்ணணும். இதே இடத்துல தான் பின்னால அரசு ஃபைனல் வோட்டர் லிஸ்ட் வெளியிடும் போது ஃபைனல் எலக்டோரல் ரோல்னு ஆப்ஷன் வரும். இப்போ யாருக்கெல்லாம் கிளைம் போடணுமோ, அப்ஜெக்ஷன் கொடுக்கணுமோ அவங்க எல்லாரும் இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டை பார்த்து தான் செய்யணும். அதுக்கப்புறம் தான் இதுவே ஃபைனல் வோட்டர் லிஸ்டாக மாறும். அதனால இப்போ டிராஃப்ட் லிஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அசெம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி செக்ஷன் வரும். இங்க உங்கள் ஏரியாவுக்கு எந்த அசெம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி வருதோ அதை லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செலக்ட் லாங்குவேஜ்னு ஆப்ஷன் வரும். நீங்க தமிழ்ல டவுன்லோட் பண்ணணும்னா தமிழை செலக்ட் பண்ணலாம். இல்லனா நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்கன்னோ அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மொழியையும் இங்க செலக்ட் பண்ண முடியும். இவ்வளவு ஸ்டெப்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பேஜை கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணினா உங்கள் அசெம்பிளி கான்ஸ்டிடியூவன்சிக்குள்ள வர்ற எல்லா போலிங் பூத்துகளோட முழு லிஸ்டும் தெரியும். உங்க ஏரியாவுக்கு எந்த போலிங் ஸ்டேஷன் வருதோ அதை இங்க இருந்து செலக்ட் பண்ணி அதுக்கான டிராஃப்ட் வோட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்க பெயர் இருக்கா இல்லையான்னு எளிதா செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருப்பீங்க. ஆனா இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு மல்டிபிள் பேஜஸ் இருக்கும். அதனால பேஜஸ்க்கு இடையில் ஸ்விட்ச் பண்ணி உங்கள் போலிங் ஸ்டேஷன் எந்த பேஜ்ல இருக்குன்னு ஈஸியா செக் பண்ணலாம். எந்த போலிங் ஸ்டேஷன்ல உங்கள் பெயர் இருக்குமோ அதோட பார்ட் நம்பரும் போலிங் ஸ்டேஷன் நேமும் அங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை வைப்பு 2 வேஸ்லயும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். போலிங் ஸ்டேஷன் கிடைத்த பிறகு அதுக்கு முன்னாடி இருக்கும் டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதாவது எந்த போலிங் பூத்தை டவுன்லோட் பண்ணணுமோ அதையே செலக்ட் பண்றீங்க. கிளிக் பண்ணின உடனே அந்த போலிங் பூத் டவுன்லோடுக்கு ரெடி ஆகிடும். அடுத்ததாக மேலே கேப்சா கோட் காண்பிக்கும். இது கேபிட்டல், ஸ்மால் லெட்டர்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி கீழே உள்ள பாக்ஸ்ல கரெக்டா டைப் பண்ணணும். பிறகு டவுன்லோட் செலக்டட் PDF ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணின சில செகண்ட்ஸ்லயே வோட்டர் லிஸ்ட் PDF டவுன்லோட் ஆகிடும். அந்த PDF ஓபன் பண்ணினா அந்த லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆனது, டோட்டல் வோட்டர்ஸ் எத்தனை, கரண்டா மேல் வோட்டர்ஸ் எத்தனை, ஃபீமேல் வோட்டர்ஸ் எத்தனை, அந்த போலிங் பூத்துக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும். அடுத்த பேஜஸ்ல நீங்கள் பார்க்கும்போது SIR என்யூமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணவங்க, ஃபேமிலி மேப்பிங் கம்ப்ளீட் பண்ணவங்க அல்லது ஃபார்ம் சப்மிட் பண்ணவங்க எல்லாரோட பெயரும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த நியூ வோட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து உங்கள் பெயரும் ஃபேமிலி மெம்பர்ஸோட பெயரும் செக் பண்ணலாம். அதோட எல்லாருக்கும் EPIC நம்பரும் ஷோ ஆகும். இதை வைத்து உங்கள் பெயர் வோட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு ப்ராப்பரா மேட்ச் பண்ணிக்கணும். இதுக்கு இன்னொரு ஈஸி வேவும் இருக்கு. டைரக்டா ஹோம் பேஜுக்கு போனா சர்ச் யுவர் நேம் இன் வோட்டர் லிஸ்ட்னு ஆப்ஷன் கிடைக்கும். அதுல EPIC நம்பரையும் ஸ்டேட்டையும் செலக்ட் பண்ணி கேப்சா கோட் என்டர் பண்ணி சர்ச்சை கிளிக் பண்ணினா உங்கள் பெயர் வோட்டர் லிஸ்ட்ல இருந்தா கம்ப்ளீட் டீடைல் ஸ்கிரீன்ல வரும். வியூ டீடைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த டீடைல்ஸை பார்க்கவும் டவுன்லோட் பண்ணவும் முடியும். அதனால முக்கியமா உங்கள் பெயர் வோட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு கம்பல்சரியா செக் பண்ணணும். ஏன்னா டிராஃப்ட் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட் இருக்கும்னு கவர்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கு. எந்த காரணத்தாலாவது சில வாக்காளர்களோட பெயர் பட்டியல்ல வராம போயிருந்தா, உதாரணத்துக்கு ஃபார்ம் போட்ட பிறகு BLO சப்மிட் பண்ணாம இருந்தாலும், ஃபார்ம்ல ஏதாவது இஷ்யூ இருந்தாலும், இல்ல டைமுக்கு ஃபார்ம் போட முடியாம போயிருந்தாலும் அத்தனை பேருக்குமான நேரம் தான் இப்போ இந்த கிளைம் மற்றும் அப்ஜெக்ஷன் பீரியட். இதோட சேர்த்து இதை நோட்டீஸ் ஃபேஸ்னும் சொல்லுவாங்க. யாராவது பெயர் மிஸ் ஆகி இருந்தா இங்க வந்து பெயர் சேர்க்க ஃபார்ம் நம்பர் 6 பூர்த்தி பண்ணலாம். அதாவது புதிய வாக்காளராக உங்கள் பெயரை சேர்க்கிற மாதிரி இந்த ஃபார்ம் இருக்கும். இதுல பேரண்ட்ஸ் டீடைல்ஸ், SIR சம்பந்தமான தகவல்கள், அதோட உங்க போட்டோ எல்லாம் அப்லோட் பண்ணணும். இந்த ஃபார்மை ஆன்லைன் மற்றும் ஆன்லைன் டிஜிட்டல் முறையிலையும் பூர்த்தி பண்ண முடியும்.
இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாரும் கட்டாயம் பூர்த்தி செய்யணும்னு கவர்மெண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தது. சிலருக்கு ஃபேமிலி டீடைல்ஸ் முழுசா வெரிஃபை ஆகாம இருந்தா, இல்ல வெறும் ஆதார் நம்பர் மட்டும் போட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருந்தா, அப்படிப்பட்ட கேஸ்ல கவர்மெண்ட்டுக்கு ஃபேமிலி மேப்பிங்ல ஏதாவது சந்தேகம் வந்தா நோட்டீஸ் அனுப்பப்படலாம். யாருக்காவது நோட்டீஸ் வந்தா நோட்டீஸ் ஃபேஸ் நடக்கிற நேரத்துல அதுக்கு ரிப்ளை கொடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். நோட்டீஸ் வராதவங்க எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஏற்கனவே டிராஃப்ட் லிஸ்ட்ல பெயர் வந்துடுச்சு, ஃபேமிலி மேப்பிங்கும் கம்ப்ளீட் ஆகி இருந்தா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால இங்க வந்து உங்கள் பெயர் டிராஃப்ட் வோட்டர் லிஸ்டுக்குள்ள இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ சில மாநிலங்களோட டேட்டா போர்ட்டல்ல இன்னும் அவைலபிள் இல்லை. காரணம் என்னன்னா, எஸ்ஐஆர் சர்வே எல்லா மாநிலங்கள்லயும் ஒரே நேரத்துல நடக்கல, ஃபேஸ் பை ஃபேஸா நடந்தது. அதனால சில மாநிலங்களோட டேட்டா ஏற்கனவே அப்லோட் ஆகிடுச்சு. சில மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டதால கொஞ்சம் டிலே ஆகுது. இதுதான் முழு தகவல். இந்த மாதிரி தான் உங்கள் பெயரை டிராஃப்ட் வோட்டர் லிஸ்ட்ல செக் பண்ணணும். இதுக்கு பிறகு ஃபைனல் வோட்டர் லிஸ்ட் வெளியானதும் அதிலும் கண்டிப்பா உங்கள் பெயரை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வர்ற தேர்தல்கள்ல பயன்படுத்த போறது அந்த ஃபைனல் லிஸ்ட் தான். ஃபைனல் லிஸ்ட் போர்ட்டல்ல வந்த உடனே அதை பத்தி ஒரு டெடிகேட்டட் வீடியோவும் போடப்படும். நீங்க சேனலுக்கு புதுசா வந்தவர்களாயிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. எஸ்ஐஆர் பத்தி உங்க மனசுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை குட் பை.